வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரவுட்டிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம வந்து ஒரு வெப்சைட் போகிறோம்னா, வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஹோம் பேஜ் போகிறேன், போர்ட் பேஜ் போகிறேன், டிபார்ட்மெண்ட் பேஜ் போகிறேன். நான் வெவ்வேறு பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா, வெவ்வேறு பேஜுக்கு நான் நேவிகேட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனில் நான் வெவ்வேறு ஏரியாவை எப்படி ஒரு இடத்துல இருந்து அதாவது கேப்சர் பண்ணுறது, அதுதான் இந்த ரவுட்டிங்கிறது. ரவுட்டிங்னா என்னென்னா ஒரு பாத், அதாவது எனக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் வந்து ஒரு மேப் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் காமிச்சிருப்பாங்க. இந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த வெப்பேஜை நான் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு, எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த பைத்தான் மூலமாக நம்மளுடைய சர்வருக்கு ஒரு கோடு எழுதி கொடுக்குறோம். ஒரு ரூட் போட்டு கொடுக்குறோம். இந்த வழியாக நீங்கள் போனால் எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சொல்லுவோம். இதை வந்து என்னென்னா HTTP-யாக வந்து அந்த பாத்தை வந்து நம்ம வந்து அனுப்புவோம். ஸோ இந்த பாத்தை பேஸ் பண்ணி எனக்கு எந்த பேஜை கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் வந்து ரவுட்டிங்கிறது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ பழைய இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்கிறது. ஸோ இதுவே நம்ம வந்து ரவுட் அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று நம்ம எழுதியிருந்தாலவா, இதுவே ஒரு ரவுட்டிங் தான். இந்த ரவுட்டிங்கில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது என்னுடைய ஹோம் பேஜ், இந்த ஹோம் பேஜுங்கிறது என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த HTTP 127. லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படிங்கிறவங்க, இதுதான் வந்து ஃபுல் URL டொமைன் நேம் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த ஒன்லி ஸ்லாஷ் மட்டும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு இந்த ஸ்லாஷ் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹோம் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ ஹோம்னா வந்து எனக்கு வந்து ஸ்லாஷ்னு கொடுத்தா இந்த ஃபுல் IP அட்ரஸ்ங்கிற மீனிங். ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து ரிட்டன் வந்து ஹலோ குஹன் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டன் ஆகு. அப்படி இல்லைன்னா நான் இன்னொன்று எழுதுகிறேன், இன்னொரு ரவுட் எழுதுகிறேன். என்னுடைய ரவுட் வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்போர்ட்ஸ் பேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த பேஜுக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நேமை நான் வந்து இப்படி மாற்றிக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் தான் ரவுட்டிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பழைய மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ் கொடுக்குறேன்னா வந்து நமக்கு என்ன ஆகுனா, அதாவது இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு ஹலோ குகன் கனெக்ஷன் வந்திருக்கு. இந்த மெத்தட் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் எழுதியிருக்கிறது. நம்ம இங்கே மேலே கொடுக்குறது தான் URL, ரவுட்டிங்கான URL. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரே மாதிரி நம்ம ஹோம்னா அதே மாதிரி இங்கே எழுதிட்டு போகக்கூடாது. ஆல்ரெடி அந்த மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்லாஷ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் பேஜ் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து நமக்கு ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு பதிலாக நான் இப்போ இன்னும் ஒரு ரவுட்டிங் எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னொன்று இங்கே வந்து லைப்ரரி அப்படின்னு நான் இங்கே ஒன்று மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லைப்ரரினா எனக்கு வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ரவுட்டிங் எழுதுகிறேன். இங்கே வந்து நான் லைப்ரரி சொன்னால் ரிட்டன் இது வந்து லைப்ரரி பேஜ். ஸோ அந்த மாதிரி இப்படி நான் மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க ரவுட்டிங் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லாஷ் லைப்ரரி அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னன்னா லைப்ரரி பேஜ் வந்து நமக்கு வந்து கால் ஆகும். இப்போ வந்து லைப்ரரினா அங்கே வந்து ஏதோ திஸ் சைட் கேனாட் பி ரீச்னா நான் ரவுட்டிங், அதாவது URL வந்து தப்பாக ஏதோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே லைப்ரரி அப்படிங்கிறது ஓகே. ஸோ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் என்னென்னா என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் இதில். ஸோ இதை ரன் பண்ணிவிட்டு வேணால் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைப்ரரி அப்படிங்கிறது ரன் ஆகுது. ஸோ இதை தவிர நான் வேறு ஏதாவது மிஸ் மேட்ச் இப்படி நான் வந்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. திஸ் URL வாஸ் நாட் ஃபவுண்ட் ஆன் த சர்வர், அதாவது நான் எழுதியிருக்க இப்படி ஒரு URL சர்வரில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்க்குது. அப்போ நான் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அப்படி ஒரு URL இல்லை இஃப் யூ என்டர் தி URL மேனுவலி ப்ளீஸ் செக் யுவர் ஸ்பெல்லிங் அண்ட் ட்ரை அகெயின் போட்டுரும். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் மேனுவலாக என்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெல்லிங்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரவுட்டிங் URL அங்கே இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா இந்த ரவுட்டிங் URL-க்கு வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ வெப் பேஜோ உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கோ அதை வந்து நமக்கு என்ன ஆகுது டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இந்த டெக்னிக் தான் என்னன்னு சொல்கிறாங்க ரவுட்டிங் சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.